கும்பம் ராசி வைகாசி மாத ராசிபலன் 2026. கும்ப ராசிக்காரர்களே, நீங்கள் மற்றவர்களைப் போல சாதாரணமாக சிந்திக்க மாட்டீர்கள். உலகம் ஒரு வழியில் சென்றால் நீங்கள் வேறு வழியை தேர்ந்தெடுப்பவர்கள். பலர் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. வெளியில் சிரித்துக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் உள்ளுக்குள் 1000 சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்கள் மனம் எப்போதும் எதிர்காலத்தைப் பற்றித்தான் யோசிக்கும். யாரிடமும் எளிதில் மனதைத் திறக்க மாட்டீர்கள். ஆனால் ஒருவரை நம்பிவிட்டால் உயிர் போகும் வரை அவர்களை விட்டு விலக மாட்டீர்கள். உங்களுடைய மிகப்பெரிய பலம் உங்கள் அறிவு. மிகப்பெரிய பலவீனம் உங்கள் மன அமைதியின்மை. இரவு நேரங்களில் அனைவரும் தூங்கும்போது கூட உங்கள் மனம் மட்டும் எதிர்காலம், வாழ்க்கை, பணம், குடும்பம் என்று ஓடிக்கொண்டிருக்கும். பல நேரங்களில் என்னை யாராவது உண்மையாக புரிந்து கொள்கிறார்களா என்ற கேள்வி உங்களுக்குள் எழுந்திருக்கும். இந்த வைகாசி மாதத்தின் முதல் பாதி உங்களுக்கு மன சோதனைகள் நிறைந்த காலமாக இருக்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் தாமதமாகலாம். உழைத்தும் உடனடி பலன் கிடைக்காத நிலை உருவாகலாம். குறிப்பாக வேலை தொடர்பான அழுத்தம் அதிகரிக்கும். உங்களுடைய திறமையை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொண்டு பாராட்டை வேறு யாரோ எடுத்துக்கொள்ளும் நிலை வரலாம். தொழிலில் இருந்த நம்பிக்கை சற்று குறையலாம். சிலருக்கு மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு உருவாகலாம். தொழில் மாற்றம் நினைப்பவர்கள் குழப்பத்தில் இருப்பார்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு வரவேண்டிய பணம் தாமதமாக வரும். நம்பியவர்களிடம் இருந்து ஏமாற்றம் வர வாய்ப்பு உள்ளது. நான் எல்லோருக்கும் நல்லது செய்தேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படி செய்கிறார்கள் என்ற மனவேதனை உருவாகலாம். குடும்பத்தில் பேசாத அமைதி உருவாகும். சிறிய விஷயங்களுக்கே மனக்கசப்பு அதிகரிக்கலாம். காதல் வாழ்க்கையில் தூரம் உருவாகலாம். உங்களை உண்மையாக நேசிக்கும் ஒருவரின் உணர்ச்சியை கூட நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். தனியாக இருப்பவர்களுக்கு மனவெறுமை அதிகரிக்கும். உடல் நலத்தில் தூக்கமின்மை, நரம்பு பலவீனம், தலை சுற்றல், மன அழுத்தம் ஆகியவை அதிகரிக்கலாம். குறிப்பாக இந்த மாதத்தின் முதல் 15 நாட்களில் யாரிடமும் கோபத்தில் பேசக்கூடாது. ஒரு வார்த்தை கூட பெரிய பிரிவை உருவாக்கக்கூடும். ஆனால் கும்ப ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில்தான் ஆரம்பிக்கிறது. நீங்கள் முழுவதும் நம்பிக்கை இழக்கப் போகும் நேரத்தில் திடீரென்று ஒரு கதவு திறக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக நின்று போன ஒரு வாய்ப்பு திடீரென்று உங்களை தேடி வரும். வேலை தொடர்பாக எதிர்பாராத நல்ல செய்தி கிடைக்கலாம். உங்களுடைய திறமையை உண்மையாக மதிக்கும் ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறார். சிலருக்கு புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான செய்தி வரக்கூடும். பணவரவு மெதுவாக உயர ஆரம்பிக்கும். பழைய கடன் பிரச்சனைகள் குறையலாம். நீங்கள் உதவி செய்த ஒருவர் இப்போது உங்களுக்கு பெரிய உதவியாக வரக்கூடும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் மெதுவாக சரியாகும். காதல் வாழ்க்கையில் மறுபடியும் நெருக்கம் உருவாகும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி உங்கள் வாழ்க்கையின் முழு பாதையையும் மாற்றக்கூடும். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் மறைமுக அதிர்ஷ்டம் திடீர் உயர்வு. மெதுவாக சென்ற வாழ்க்கை திடீரென்று வேகம் பெற ஆரம்பிக்கும். இப்போது இந்த மாதத்தின் மிக முக்கியமான பரிகாரம் என்ன தெரியுமா? தொடர்ந்து 9 சனிக்கிழமைகள் காலையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சமர்ப்பியுங்கள். வீட்டில் மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய என்று 108 முறை சொல்லுங்கள். அதற்குப் பிறகு ஒரு ஏழை மாணவருக்கு எழுதுபொருள் வாங்கிக் கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் நின்று போன அதிர்ஷ்டம் நகர ஆரம்பிக்கும். மேலும் மாதத்தில் ஒருமுறை ஆதரவற்ற ஒருவருக்கு உணவு வழங்குங்கள். அதனால் மறைந்து இருந்த தடைகள் விலகும். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 11. அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் மற்றும் ஊதா. இந்த மாதத்தின் கடைசி 7 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒரு சம்பவம், இவ்வளவு நாள் நான் காத்திருந்தது இதற்காகத்தானா என்று உங்களை உணர வைக்கப் போகிறது. கும்ப ராசிக்காரர்களே, உங்களை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை.
வானத்தில் பறக்கும் கழுகை எல்லா பறவைகளும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த பலன் உங்களுக்கு பொருந்தினால் கருத்துகளில் நாராயணா காப்பார் என்று எழுதுங்கள். உலகம் முழுவதும் சத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கும்ப ராசிக்காரர்களின் மனம் மட்டும் அமைதியாக எதிர்காலத்தை கட்டிக் கொண்டிருக்கிறது.